கண்டிப்பா சார். வணக்கம் நேயர்களே, நீங்கள் ஆவுடன் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பொழக்க போவது யாரு. நேயர்களே, நம்ம பொழக்க போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சி தொலைக்காட்சியிலே முதன் முறையாக பல வில்லாதி வில்லன்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வரப்போற வில்லன்கள் யாருன்னு பார்ப்போம். முதலாவது வரப்போற வில்லாதி வில்லன் யாரு பாது? வா வா வா. என்னப்பா வரும்போதே ஆள் வரப்பா வர, எல்லாம் சட்டைக்கு தான் கஞ்சி போட்டுருவாங்க, நீ மூஞ்சி கஞ்சி போட்டு வந்துட்டியா? சார் கான்செப்ட் ஏத்த மாதிரி தான் சார். ஓ, வில்லன் கான்செப்ட் அந்த மாதிரி நீ வந்திருக்க. ஓகே, நீ யாரு? குத்து மதிப்பு கோவிந்தசாமி. குத்து மதிப்பு கோவிந்தசாமி. ஆமா. அது என்ன பேரே வித்தியாசமா இருக்கே? நான் எந்த கேள்வி கேட்டாலும் குத்து மதிப்பா தான் சார் பதில் சொல்லுவேன். ஓ, குத்து மதிப்பா தான் பதில் சொல்லுவியா? இன்னைக்கு நிகழ்ச்சியில உனக்கு வந்து ஃபைட் பண்றதுக்கான திறமை இருக்கா நான் சோதிக்க போறேன். ஓகே சார். முதலாவதா உனக்கு வர்ற ஃபைட் சீன் என்ன அப்படின்னா, ஒரு 20வது மாடி கட்டடத்துல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து அப்படியே கீழே விழுந்து கால் மேல கால் போட்டு நீ படுத்திருக்க, அதான் சீன். எங்க ஆஸ்பத்திரியில படுத்திருக்கா? அதுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல படுத்திருக்க போற. என்ன சார் 20 மாடி கட்டிடம், அதுல இருந்து கீழே விழுந்தா என்ன சார் ஒரு பெட் என்ன போடுவீங்களா? ஐயோ, பெட் எல்லாம் போட முடியாது, ஏன்னா படம் லோ பட்ஜெட் படம், அதனால பக்கத்துல பாய் தான் போடுவோம், நீ வேணா அதுல படுத்துக்கோ. அப்படியே பக்கத்துல பாடையும் போட்டுருங்க, படுத்துன்னு போய் சுடுகாட்டுல போயிடுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். டூப் போட்டுருங்க சார். டூப் போட்டுலாங்கறியா? ஆமா சார். சரி, அப்ப அடுத்த சீன் என்ன அப்படின்னா, சொல்லுங்க சார். ஒரு கட்டடத்துல பயங்கரமான ஃபயர். அந்த ஃபயர் நடுவுல அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே ஓடி வர்ற, மெல்ல ஸ்லோ மோஷன்ல ஃபயர்ல. ஆமா, ஸ்லோ மோஷன்ல. ஆமா, ஓடி வரேன். ஆமா, நானு. நீயே தான்ப்பா. என்ன சுப்பிரமணியமா திரும்பி அதே சொல்லி இருக்கிற? நீ கேக்குறதுக்கு பதில் சொல்றப்பா, சொல்லு. இது மாதிரி எல்லாம் பண்ண என் பேரு மறுநாள் எதுல போய் நிக்கும்? எதுல நிக்கும்? பேப்பர்ல நிக்கும். ஆலிவர் கருகி சாவு அப்படின்னு. இது என்னால முடியாது, இதுக்கும் டூப் போட்டுருங்க சார். இதுக்கும் டூப் போட்டுலாம். சரி, அப்ப அடுத்த சீன் கண்டிப்பா நீ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம அடுத்த சீனுக்கு டூப் போட்டலாம்ங்கறத என்னோட ஐடியாவா இருக்கு. சார் என்ன சீன் சொல்லிட்டு அப்புறமா டூப் போடுங்க சார். இல்ல, அடுத்த சீன் என்ன அப்படின்னா கதாநாயகி ரேப் பண்ற மாதிரி ஒரு சீன், அதுக்கு தான் டூப் போடணும். சார் சார் இது மட்டும் நான் பண்ணிக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் சார். என்னப்பா இது? இல்லப்பா, அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நீ வேற டூப் எல்லாத்துக்கும் கேக்குற. ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. இது ரேப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஐயோ, நிறைய டிராமால இந்த கேரக்டர் பண்ணிருக்கேன்னு சொல்ல வந்தேன் சார். ஓ, டிராமா நிறைய கேரக்டர் பண்ணிருக்கேன். ஆமா சார். ஓகேப்பா, நீ இப்ப கிளம்பலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த கண்டஸ்டன்ட் பார்க்கணும். ஓகே நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த வர போற கண்டஸ்டன்ட் கரடு முரடு கந்தசாமி. லெட்ஸ் வெல்கம் ஹிம். கந்தசாமி. இந்த நிறுத்து. நீ பாட்டுக்கு வரும்போதே பாட்டு போட்டு நீயா வந்துட்டு இருக்கிற? கரடு முரடு கந்தசாமி சார், என்ன பார்த்தா தெரியல? கரடு முரடு அப்படின்னு தெரியல, காமெடியா தானப்பா தெரியற சார். வில்லன் ஆகணும்ன்றதுக்காக வந்துக்கிறேன். நல்லா பாருங்க சார், ஒரு வெறித்தனம் தெரியல மூஞ்சில. நிச்சயமா மூஞ்சில வெறித்தனம் தெரியல. நீ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், உன்னுடைய உடற்கூறு தகுதி சரி, அதை நம்ம பார்க்க போறோம். நம்ம ராஜ்கிரண் சார் மாதிரி ஃபைட் பண்ற தகுதி இருந்தாதான் ஒரு நல்ல வில்லன் ஆக முடியுங்கிறது என்னுடைய கருத்துப்பா. சோ அவரு மாதிரி மண்டைக்கு மண்டை முட்டி உன்னால சண்டை போட முடியுமா? அவ்வளவுதானே சார். ஆமா, மண்டை டிச்சு குடுக்க சொல்றீங்க. மண்டை டிச்சு, கரெக்ட் கரெக்ட், அதேதான். இதோ குடுக்குறேன் சார். ஓகே. ஏண்டா டேய், ராஜ்கிரண் சார் இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு ரம்பா மாதிரி அழகான தொடை இருக்கு, டம்மு டம்முன்னு வர்றாரு. ஏதோ சீக்கு வந்த கோழியோட லெக் பீஸ் மாதிரி இருந்துகிட்டு இந்த காலை வச்சு எஃபெக்ட் போறது உனக்கு ஓவரா தெரியல? சார் விடுங்க சார், விடுங்க சார். ஓகே, இப்போ மண்டை டச் கொடுக்கணும். ஓகேவா? கண்டிப்பா சார். ஓகே, டன். ஏய், நிறுத்துறா. மண்டை டச் கொடுக்க சொன்னா மார்பு டச் கொடுத்துட்டு இருக்க. ஏதோ கண்ணுக்குட்டி பசுமாட்டுல பால் டுமுக்கு டுமுக்கு இடிச்சிட்டு இருக்கிறியே, உன்னை எல்லாம் வச்சு என்ன பண்ண தம்பி? சார் என்னால முடிஞ்சதானே சார் பண்ண முடியும். உன் ஹைட் பத்தலங்கிறது பெரிய குறையா இருக்குது. நீ கொடிகளிக்க மரம் சைஸ் வளர்ந்தா நான் என்ன சார் பண்றது? நீ வளராதுக்கு நான் என்னப்பா பண்றது? இது மாதிரி பேசினா நான் என்ன பண்றது? அடுத்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ வந்து உன்னோட கால் அத அப்படியே தூக்கி என்னோட ஷோல்டர் மேல வைக்கணும். சார் ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? அந்த காலுக்கு பதில் கையோனா வச்சுக்கிட்டா நான் உன்னையவே தூக்கிடலான் இருக்கேன் இங்க இருந்து, புரியுதா? அவ்வளவுதான் சார். இதுல இந்த போட்டியில செலக்ட் ஆகி வின்லான் ஆகணும் அப்படின்றதுக்காக எங்க வேணா கால வைக்க தயார் சார். ஓகே பா, டன். சார் ஒரு முக்கியமான விஷயம், வாங்க. இன்னும் கொஞ்சம் சார், இன்னும் கொஞ்சம் சார். எப்படி சார்? என்ன காலம் முதல்ல சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்த் இன்ட்ரோடக்ஷன் சில தூக்குற அதே மாதிரி இல்ல? ஏன்டா டே, போஸ்ட் கம்பத்தை பார்த்தா நாய் கால தூக்குற மாதிரி தூக்கிட்டு சந்திரமுகி ரஜினிகாந்த் என்ன கால ராஸ்கல் உன்னைய வச்சுக்கிட்டு நான் இன்னும் நிறைய நடிகணும்னு ஆசைப்படுறேன் சார். நோ நோ நோ, உனக்கு அந்த அளவுக்கான தகுதிகள் இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா உன்னுடைய உயரம் பெரிய குறையா இருக்குப்பா. சார் என்னோட பார்வையை வச்சு நீங்க கணிக்கலாம் சார். பார்வை வச்சு கணிக்கலாம். ஆமா சார். சரிப்பா, லுக் மெயின்ங்கற. ஆமா சார். சரிப்பா, நீ என்ன மாதிரி வில்லன் லுக் கொடுப்ப? அதாவது புதுசான வில்லன் லுக்கா இருக்கணும், புரியுதா? கண்டிப்பா சார். ஓகே, டன். பாருங்க சார் இப்போ. ஏண்டா ஏதோ பாத்ரூம் லைட்டி பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு வில்லன் லுக் நீயா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா?
இதே மாதிரி எப்படி சார் பார்க்க முடியும்? சார் வேற மாதிரி பாக்குறேன் சார். ஆ. ஏன்டா குமரி முத்து மாதிரி இருக்கடா பாக்குறதுக்கு. சார் என்ன சார்? வேற ஏதாவது நல்ல லுக்கா கொடு. டேய் சரோஜா தேவி பத்மிலாம் இதெல்லாம் அந்த காலத்திலே கொடுத்துட்டாங்கடா. ஐயோ இவனோட உனக்கு லுக்கும் சரியா வரலையேப்பா. சார் வேற என்ன சார் பண்ண முடியும் என்னால? ஓகே உன்னை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு வில்லன் ஆக்ட் செட் ஆகல. அதனால தயவுசெய்து நீங்க இது கிளம்பு. நீ டைரக்ட் எலிமினேட்டட் போ. சார் நீங்க போங்க சார். ஓகே நேர்களே, இப்ப வந்த 2 கண்டஸ்டன்ட்மே சரியில்லை. நம்ம நிகழ்ச்சியில 3வது அவர் போற கண்டஸ்டன்ட், அந்த கண்டஸ்டன்ட் யார் பார்ப்போம். ஸ்கொயர் சொக்கலிங்கம். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாப்பா வாப்பா, நீதான் வந்து பாக்குறது கொஞ்சம் பிரகாசமா நல்லா இருக்கிற. உன்னுடைய கெட்டப் வித்தியாசமா இருக்கு. ஆமா சார், கஷ்டப்பட்டு வில்லன் ஆகணும்னு சொல்றதுக்காக 10 ரூபாய் செலவு பண்ணி கட்சிப்பு எல்லாம் போட்டு கெட்டப் போட்டு வந்துருக்கேன். சரி ஓகேப்பா. இப்ப வந்து ஒரு வில்லனுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு டயலாக் டெலிவரி. ஓகே சார். சரியா? உன்னோட வாய்ஸ்க்கும் அந்த இதுக்கும் ஒரு டயலாக் நீயா பேசு பாப்போம். என்ன பத்தி யாருக்கும் தெரியாது. இந்த டயலாக் பேசி முடிச்சது ஒரு பேப்பர் எடுத்து வை. இப்போ நான் உன்னை கலர் பென்சில் போட்டு தூக்க போறேன். அது என்னடா கலர் பென்சில் போட்டு தூக்க போறேங்கிற? எத்தனை நாளைக்கு தான் சார் ஸ்கெட்ச் போட்டே தூக்குறது? ஆட பாவி, இப்படியும் டயலாக மாத்தி பேசுறதுக்கு இருக்கீங்களா? கண்ணை எடுத்து சுட்டேன்னா கண்ணு சுடுறதுலாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அப்ப அல்வா சாப்பிடுறதுல கண்ணு சுடுற மாதிரியா? சார் இப்படிலாம் பேட்டு என்னடா இது சம்மந்தமே சொல்றியா? கண்ணு சுடுறது அல்வா சாப்பிடுற மாதிரி, அப்ப அல்வா சாப்பிடுறது கண்ணு சுடுற மாதிரி தானே? பக்கத்துல இருக்கிற சம்மந்தத்தை நடுவுல விக்க வச்சுனா சார் பேச முடியும். என்ன சார் நீங்க? நீ சம்மந்தம் பேசுற விட்டுலாம் சார். இதுவும் புரியலன்னா அப்புறம் யார் தான் சார் வில்லன்? யார் தான் வில்லனாப்பா? ஏழைங்களுக்கு பசி வில்லன், கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பணம் வில்லன், மனுஷனுக்கு மனுஷனே வில்லன், நல்ல மனசு உள்ளவனுக்கு பேராசை வில்லன். இப்ப உனக்கு நான் வில்லன்டா. ஏன்டா இங்க வில்லனை தேர்ந்தெடுறா மனுஷனுக்கு வில்லன், அவன் அவனுக்கு வில்லன், இவன் நிக்கிற. இப்ப உனக்கு நான் வில்லன்டா. ஓடுறா போட்டு. ஓகே சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. நீங்க பண்ண அந்த 3 பெர்ஃபார்மன்ஸும் எல்லா நடிகர்களும் அவங்க லைஃப்ல சந்திச்சிருப்பாங்க. எத்தனையோ கம்பெனிகள்ல இந்த மாதிரி ஏறி நிறைய பண்ணி காமிச்சு கடைசியில் ஒர்க் அவுட் ஆகும்னு வெளியில வரும்போது தான் தெரியும் அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு கூப்பிட்டாங்க அப்படின்னு. நீங்க நடிக்கலாம், உண்மையிலேயே ட்ரை பண்ணுங்க சார். ஆனா சத்யராஜ் இல்ல? ஆனா சத்யராஜ் இல்ல சார். நீங்க? எஸ்னா சத்யராஜ். சத்யராஜ். ஓகே சத்யராஜ், நீங்க அந்த ஒரு கட்சி ஒண்ணு போட்டீங்களே? ஆமா சார். அது நீங்க டெய்லர் கொடுத்தா உங்களுக்கு சஃபாரியே வரும். இல்ல உங்களுக்கு ஒரு தராரி காத்து நிக்குது அடியாலோட. கண்டிப்பா முராரி டிரைவர். கண்டிப்பா சார்.